ஆண்மை என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்குமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா அதுதான் செய்தியா இருக்கின்றது. பெரியாரை போல பெண்ணியத்துக்கு பேசியவர்கள், செயல்படுத்தியவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. தோசை அம்மா தோசைன்னு ஒரு பாட்டு, அதுல அம்மா சுட்ட தோசை, அது சொல்லும் போதே குழந்தைகளுக்கு அம்மா சுட்ட தோசை, அப்போ தோசைன்னா அம்மா தான் சுடணும் என்பது குழந்தைகளுக்கு மண்டையில் ஏத்துறான். அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. ஏன் அம்மாவுக்கு 4 அப்பாவுக்கு 2? அப்பாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், அம்மாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். ஆனா தோசை மட்டும் அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதை உணர்ந்த கேரள அரசு அந்த பாடத்திட்டத்தையே மாத்தி இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்காங்க, சமூக கல்வி என்ற பெயரில ஒரு பாடம். அதுல பாத்தீங்கன்னா அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா பாத்திரம் கழுவிட்டு இருப்பாரு, குழந்தை சின்ன வேலை செஞ்சுட்டு காய்கறிகளை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அந்த சமையலறை என்பது எல்லோருக்குமானது. இது பொம்பளை சமாச்சாரம் என்பதல்ல, எல்லாருக்குமானது என்பதை பாடத்திட்டத்திலிருந்து கேரள அரசு சொல்லுது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு பெண் குழந்தைகள் என்கின்ற வகையிலே கடுமையாக பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் பலாத்காரத்துக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான நீதி கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை. அந்த வகையில தான் அதை எதிர்த்து இன்றைக்கு வெளிப்படுத்துகின்ற வகையிலே பெண் தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பட்டினி போராட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாம பட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வலிக்க போறதில்லை. போராட்ட வடிவம் மாற வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, சமூகத்தில் காலங்காலமாக ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கின்ற இந்த சமூகம் பெண்களை எப்படி நடத்துகின்றது என்கின்ற போது அதிலிருந்தே ஒரு பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த கொடுமைகளை கேள்வி ஏற்பாடு இல்லாமல் ஆண்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கான மதம், நமக்கான இலக்கியங்கள், நமக்கான புராணம் எல்லாவற்றிலும் பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆணுக்கு அடிமையாக, ஆணுக்கு ஒரு பிள்ளை பெறுகின்ற எந்திரமாக, வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக, சமையல் செய்கின்ற வேலைக்காரியாக, பிள்ளை பெறுகின்ற எந்திரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் பெண்களை ஆண் சமூகம் வீட்டில் இல்லாமல் சமூகத்திலும் தெருவிலும் கூட ஒரு போக பொருளாக பார்க்கின்ற நிலையில் தான் இந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, ஒவ்வொரு நிலையிலும் பெண்களை கேட்டால் அந்த பெண்கள் உடுத்துகிற உடையை காரணம் காட்டுவார்கள். பெண் என்று சொன்னால் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் என்று யார் தீர்மானிப்பது என்று சொன்னால் அது ஆண்களாக இருக்கின்றார்கள். பெண் எப்படி உடை உடுத்த வேண்டும் என்று பெண்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இங்கே அதை நாம சாதாரண பாமர மக்கள் பேசினா பரவாயில்ல, நீதிமன்றமே அந்த கருத்துக்களை பதிவு செய்கின்றது, அரசுகளே அதை பதிவு செய்கின்றது. என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதை யார் முடிவெடுப்பது? உடுத்துகின்றவர் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உடுத்துகின்ற உடையின் காரணமாகத்தான் இந்த பாலியல் பலாத்காரம் நடைபெறுகின்றதா? நேற்று செய்தி வந்திருக்கின்றது, 80 வயது பாட்டி பாதிக்கப்பட்டிருக்கின்றார். பத்திரிகையில பாருங்க, நேற்று பத்திரிகையில் பாட்டி என்ன மாதிரி உடை உடுத்திருப்பாங்க, அதை அதை சொல்லவே வேதனையாக இருக்கின்றது. பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, அதனால்தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆண்மை இருக்கின்ற வரைக்கும் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்மை என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்குமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா அதுதான் செய்தியா இருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைக்கு தோழியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தெருவில் அமர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கொடூரமாக சட்டங்கள் இருக்கின்றது, ஆனால் சட்டங்களால் தடுக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. குழந்தை தன்மையிலிருந்தே ஆண் பெரியவன் பெண் தாழ்ந்தவள் என்றது போல, ஏன் நம்ம பாட புத்தகத்துல ஒரு பாட்டு வரும், நாம எல்லாமே என் வயசுக்கு எல்லாருமே படிச்சிருக்கிறோம், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல.
தோசையம்மா தோசைன்னு ஒரு பாட்டு. அதுல அம்மா சுட்ட தோசை அது சொல்லும் போதே குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு அந்த பாடம் தான், அம்மா சுட்ட தோசை. அப்போ தோசைன்னா அம்மா தான் சுடணும் என்பதை குழந்தைகளுக்கு மண்டையில் ஏத்துறான். சமையல் என்பது பெண்ணுக்குரியது என்று மண்டையில் ஏத்துறான். அப்புறம் அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. ஏன் அம்மாவுக்கு 4 அப்பாவுக்கு 2? அப்பாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், அம்மாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். ஆனா அம்மாவும் நீதிபதி தான், அப்பாவும் நீதிபதி தான். அப்பாவும் மேனேஜர் தான், அம்மாவும் மேனேஜர் தான். ஆனா தோசை மட்டும் அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இதை உணர்ந்த கேரள அரசு அந்த பாடத்திட்டத்தையே மாத்தி இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்காங்க, சமூக கல்வி என்ற பெயரில ஒரு பாடம். அதுல பாத்தீங்கன்னா அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா பாத்திரம் கழுவிட்டு இருப்பாரு, மகன் குழந்தை சின்ன வேலை செஞ்சுட்டு காய்கறிகளை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அந்த சமையலறை என்பது எல்லோருக்குமானது, இது பொம்பளை சமாச்சாரம் என்பதல்ல, எல்லாருக்குமானது என்பதை பாடத்திட்டத்திலிருந்து கேரள அரசு சொல்லுது. அதுபோல நமக்கு இல்லை. ஆனா எதுக்கு சொல்ல வர்றேன்னா, குழந்தை தன்மையிலிருந்தே ஆண் ஆம்பளை ஒரு என்ற உணர்வை, பெண்ணுன்னா வீக்கர் செக்ஸ், வலிமை குன்றியவள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தன்மைதான் கடைசி வரைக்கும் நாம் எல்லா வகையிலும் பெண்களை அடக்கி ஆளலாம் என்ற சிந்தனையை உருவாக்குகின்றோம். அந்த வகையில தான் பெரியார் அவர்கள், அப்பதான் பெரியாரை போல பெண்ணியத்துக்கு பேசியவர்கள், செயல்படுத்தியவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அவர் தான் சொன்னார், ஆண்மைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, தெளிவா சொன்னார். அந்த வகையில் தான் அவர் சொன்னார். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்வி கிடையாது, கல்வி இல்லாதனால வேலை வாய்ப்பு இல்லை, வேணா உடல் உழைப்பு வேலை, நாத்து நடலாம், களை வெட்டலாம், பாத்திரம் கழுவலாம், வீடு கூட்டலாம், வீட்டு வேலை செய்யலாம், இந்த மாதிரிதான் பெண்களுடைய தன்மை இருந்தது. அப்பதான் பெரியார் சொன்னார், அப்ப என்ன பொத்தாம் பொதுவா எல்லாருக்கும் அப்ப சொல்லப்பட்ட வரிகள், அடுப்போதுற பெண்ணுக்கு படிப்பதுக்கு அப்படின்னு உருவாக்கி வச்சான். ஏன்னா அப்பெல்லாம் ஊதுற அடுப்பு தான், விறகடுப்பு. அதனால சமையல் பெண் தான் செய்யும், அம்மா தான் செய்வாங்க. அதனால அவங்களுக்கு எதுக்கு படிப்பு, சமையல் வேலைக்கு எதுக்கு படிப்பு என்பது போல சொல்லி பெண்களை ஏற்க வைத்து, பெண்களே அந்த முயற்சி இல்லாமல் படிக்க ஆசைப்படாம இந்த சமூகம் ஒடுக்கி வைத்தது. அப்பதான் பெரியார் சொன்னார், முதல்ல பெண் கையிலிருந்து கரண்டிய புடுங்கு, சமையல் செய்யற அந்த கரண்டிய புடுங்கிட்டு அவன் கையில புத்தகத்தை கொடு என்று சொன்னார், கல்வியை கூடுன்னு சொன்னார், சமையல் அறையை விட்டு அவங்க விடுதலை பண்ணு என்று சொன்னார். ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் பெரியார். ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு தெருவுக்கு 4 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, எல்லா ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க. படிக்க போறதே வெளிநாட்டுல தான், எல்லாரும் வெளிநாட்டுல தான் நிறைய வேலைக்கு இருக்காங்க. ஆனா இங்க வருவாங்க, வந்து ஏதாவது நல்ல பண்புகளை, பொது அறிவை, அங்க இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை இங்க சொல்லுவானா? இல்ல. ரோட்ல குப்பை போட்டா அங்க தண்டனை, டிராபிக் சென்ஸ் மாத்தி பொது இடங்கள்ல, பொது இடத்துல மக்களுக்கு எதிராக, பொது நன்மைக்கு எதிராக நடந்தான்னா தண்டனை. அங்கெல்லாம் கரெக்டா இருப்பான், ஆனா இங்க வந்து நேர்மாறா நடப்பான். இங்க வந்து அந்த பண்பை இங்க சொல்லி தர மாட்டான். ஆனால் பெரியார் ரஷ்யாவுக்கு போனார். போயிட்டு வந்து போனவரு அவர் வரலாறுல எழுதுறார், அந்த ரஷ்யா அன்னைக்கு இருந்த ஒரு பொது உடைமை பூமி இன்னைக்கு இருக்கிறத விட அது முழுமையா இருந்தது. ஸ்டாலின் காலத்துல அதை பார்த்துட்டு ஐயா பெரியார் சொல்றாரு, நான் அங்கேயே இருந்துடலான்னு நினைச்சேன்,
அங்கே குடிமகனா இருந்துடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க சட்டத்திட்டம் என்னை ஏத்துக்கல, அதனால நான் திரும்பி வர வேண்டியதா போச்சு என்பது போல அன்னைக்கு பதிவு செய்திருந்தான்னு சொன்னா அதுல ஒண்ணு சொல்லுவார். அங்கே வீட்டுக்கு வீடு சமையல் ரூம் கிடையாது. ரஷ்யாவில் பொது சமையல் அறை, கம்யூன் என்று சொல்லி பொது சமையல் அறை இருக்கும், வீட்டுக்கு வீடு சமையல் கட்டு கிடையாது என்று சொல்லி தமிழ்நாட்டிலையும் வந்து அதை பிரச்சாரம் பண்ணுவார். வீட்டுக்கு வீடு சமையல் கட்டு வேண்டாம், பொது சமையல் அறையை வச்சுக்கலாம், பொது சமையல் அறை வச்சுக்கிட்டு அதை நான் வேண்டியது எவ்வளவு வேணுமோ எவ்வளவு தேவையோ அதை சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு போயிடலாம் என்று வீட்டுக்கு வீடு ஒரு சமையல் அறை இருக்கின்ற காரணத்தால் அதுல பெண்கள் முடக்கப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சமையலுக்காக பெண் கால் 5 மணிக்கு எந்திரிச்சு இரவு 12 மணி வரைக்கும் சமையல் கட்டுல இருப்பாங்க. எல்லா வேலையும் பெண்களுக்கானதா இருக்கும். அதுல நிறைய பொருள் வீணாகும் 2 பேருக்கு சமைக்கும் போது. இதெல்லாம் இல்லாம அந்த பெண் சமையல்காரி என்பதை விட அவள் படித்து இந்த மாநகரத்தின் ஒரு மேயரா வரணும், இந்த நிறுவனத்துக்கு நிர்வாகியா வரணும், காவல்துறையிலே ஐஜியா வரணும், சமையல்காரியா இருப்பதை விட அந்த சமையலுக்கு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களை சொல்லும் போது நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல கேளுங்களேன், அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா அப்பாவுக்கு அவன் தொழில் உயர்வா சொல்லுவான். எங்க அப்பா மேனேஜரா இருக்காரு, கலெக்டரா இருக்காரு எல்லாம் சொல்லுவான். அம்மா என்ன செய்யறாருன்னு கேட்டா சும்மா இருக்காங்க. அம்மா குழந்தை பசங்க நம்மையே கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கான், ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப். எங்க டாக்டர் எனக்கு முதுகு வலி வந்து ஒரு டாக்டர் பார்த்தார், உயர்ந்த டாக்டர். அவர் யதார்த்தமா கேட்டாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் இந்த பதில சொல்லிட்டேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு. அப்ப ஆபீஸ்ல ஒரு ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டார், ஆபீஸ்ல ஒரு ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டார். எவ்வளவு முட்டாள்தனமா நம்ம நினைச்சு வச்சிருக்கோம் பாருங்க. வார்த்தை ஒரு பெண்ணுக்கு சூட்டி இருக்கக்கூடிய பெயர் ஹவுஸ் ஒய்ஃப். ஏன் அவங்க வீட்டுல வேலை செய்யறது இல்லையா? வீட்டுல செய்யற வேலையெல்லாம் அவங்க செய்யறது இல்லையா? அது சும்மாவா நடக்குது? கணக்கு போட்டு பாருங்களேன். சும்மா இருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா பெண்களை? சமையலுக்கு இன்னைக்கு ஆள் வச்சீங்கன்னா எவ்வளவு சம்பளம் சாட்டணும்? சாதாரண சமையல்காரா இருந்தாலும் 5000 எல்லாம் வரமாட்டார். வீடு கூட்டி துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சா எவ்வளவு தரணும்? குறைஞ்சது 3000 4000 இல்லாம வரமாட்டார். குழந்தைகளுக்கு டியூஷன் யார் சொல்லி தர்றா? அம்மா தான் சொல்லி தர்றாங்க. அப்பாவுக்கு அந்த வேலை கிடையாது. அப்பாவை கேட்டு பாருங்களேன், பையன் என்ன படிக்கிறான்னு தலைய சொல்லிவார். என்ன படிக்கிற குழந்தை என்ன படிக்கிறது கூட ஆம்பளைகளுக்கு தெரியாது. பெண்கள் தான் அக்கறை எடுத்து குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் அந்த வீட்டு பாட டீச்சருக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்? சம்பளம்னு கொடுத்தா துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்களேன், எவ்வளவு வரும்? குறைஞ்சது 20000 ரூபாய் 25000 ரூபாய் வரும். 25000 ரூபாய் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டு 25000 ரூபாய் வரும். ஆனா நம்ம 19 ரூபாய் வீட்டுல இருக்கிற பெண்களை சும்மா இருக்காங்கன்னு சொல்லி சூட்டி வச்சிருக்கோம், பெயர் சூட்டி வச்சிருக்கோம். இப்படி இதெல்லாம் தான் பெண்ணுன்னு சொன்னாலே ஆம்பளை விட கம்மி, வீக்கர் செக்ஸ் சொன்னா. ஐயா சொன்னாரு, எல்லா வேலையும் பெண்களுக்கு கொடு, 50% பெண்களுக்கு கொடுனார். 50% கொடுக்க சொன்னார். 50%. ஏன்னா சமூகத்துல 50% பெண்கள் தொகை, ஜனத்தொகையில 50% பெண்கள், சரி பாதி. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், 4 கோடி பேர். இந்தியாவில் 120 கோடியில 60 கோடி பேர் பெண்கள். ஆனா அத்தனை பெண்களும் மனித சக்தி இல்லையா? பெரியார் சொன்னார், பெண் என்பவள் மனித சக்தி. வேணா கடவுள சொல்லி வச்சிருவான், கடவுள வேணா உயர்வா காட்டுவான், வாழ்ற மனுஷன்ல பெண்ணை தாழ்வா வச்சிருப்பான். மனித சக்தி இல்லையா பெண்?
அந்த சக்தியை வீட்டுல முடக்கி வச்சிருக்கலாமா என்று சொல்லி பெரியார் 50% எல்லா வேலையும் பெண்களுக்கு கொடு. அப்பதான் சொன்னா அவங்க வீக்கர் செக்ஸ், ஆண்களை போல அவங்களால் வேலை செய்ய முடியாதுன்னா. அப்ப பெரியார் சொன்னாரு, முடியாது முடியாதுன்னு சும்மா வாயில சொல்லிட்டு இருக்காத, கொடுத்து பாரு செய்யறாங்களா இல்லையான்னு என்று சொல்லி, எப்போ 1929 வருஷம் சுயமரியாதை இயக்க மாநாடு, இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்து நூற்றாண்டு, இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தான் பெரியார் பெண்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. 50% ஆண்களை எல்லா வேலையிலும் சரி பங்கு கொடுனர். என்னென்ன வேலை? ராணுவத்துல வேலை கொடுனர், போலீஸ்ல வேலை கொடுனர். போலீஸ்னாவே பெண்கள் தான், ஆண்கள் தான். என்ன அவங்க ஆம்பளை போலீஸா இருந்தாதான் பயப்படுவாங்க, பெண்ணா இருந்தா பயப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆம்பளைங்கிறதுக்காகவா எல்லாரும் பயப்படுறான்? அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக பயப்படுறான், உடைக்காக பயப்படுறான், அவங்களுக்கு அதிகாரத்துக்காக பயப்படுறான். அதே காக்கி உடையை பெண் போட்டால், அதே காவல்துறை அதிகாரி இடத்தில் இருக்கக்கூடிய ரிவால்வாரை, துப்பாக்கியை பெண் கையில கொடுத்தா பயப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் வந்தா பயப்பட மாட்டானா? முடியும். அதைத்தான் ஐயா சொன்னார், ஆண்களை போல பெண்களாலும் எல்லா பணிகளும் செய்து காட்ட முடியும். இன்றைக்கு சேட்டலைட்ல விண்கலத்துல போய் ஒரு பெண் போய் வெளியில உட்கார்ந்து இருக்காங்க மேல. அந்த ரஷ்யாவா அமெரிக்கா அனுப்பின விண்கலத்துல எல்லா நிலையிலும் பெண்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லி பெரியார் பெண்களுக்கு 50% வேலை வாய்ப்பு கொடு, அதிலும் ஆசிரியர் வேலையை முழுமையா பெண்களுக்கு கொடுனார். அது ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் போராத்தையும் கொடுத்துருந்தார். காரணம், அந்த குழந்தை அனுப்புறேன் பள்ளிக்கூடத்துக்கு, ஆரம்ப பள்ளிக்கு. அந்த குழந்தை போகும்போது, நாங்கெல்லாம் படிக்கும் போது வாத்தியாரை பார்த்தீங்கன்னா பெரிய கடாமேசை வச்சுக்கிட்டு 10வது காரமட பெரம்பு இவ்வளவு மேல வச்சு உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்த்தா யாருக்காவது குழந்தைகளுக்கு படிப்பு வருமா? ஒண்ணுக்குதான் வரும், அந்த வாத்தியாரை பார்த்தா. அது பத்தாம நம்ம அப்பா அம்மா வேற என்ன பண்ணுவாங்க, தரன்னு இழுத்துக்கிட்டு போய் விட்டுட்டு, இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு உரிச்சிருங்க அப்படின்னு வேற இவங்க வேற அனுமதி கொடுப்பாங்க. பெரியவர்களே, அதான் 2 கண்ணை தான் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவ்வளவு கொடூரமா இருந்தது கல்வி நிலையம் எல்லாம், ஆசிரியர் என்ற ஆண்களால். அதையெல்லாம் அப்பதான் பெரியார் சொன்னார், குழந்தை பாது அம்மா மடியில வளர்ற குழந்தைய கொண்டு போய் ஒரு கடார் கோச்சனை மாதிரி ஒரு வாத்தியார்கிட்ட விட்டா குழந்தை அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அந்த ஆசிரியர் வேலைக்கு பெண்களை வையி, ஆசிரியர்களை உட்கார வையி, குழந்தைகள் அம்மா மாதிரி நினைச்சு பாசத்தோட பழகும், பெண்களும் பாசத்தோட குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவாங்கன்னு சொல்லி அந்த ஆரம்ப பள்ளி பாடம் ஆசிரியர் பூரா பெண்களையே நியமிக்க சொன்னார். இன்றைக்கு நடந்திருக்கு. திராவிட மாட ஆட்சியில, திமுக ஆட்சியில இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பெண்கள் அதே மாதிரி 50% சொத்துரிமை பெண்களுக்கு. முதல்ல என்னாச்சு, பையன் சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு. ஆசைக்கு பெண் குழந்தையா, ஆசைக்கு ஆஸ்திக்கு சொத்துக்கு ஆண் குழந்தையா. ஆசைக்கு கண்ணே மணியேன்னு குழந்தைய கொஞ்சிக்கிறதுக்கு மட்டும் பெண் குழந்தை, அதுக்கு சொத்தெல்லாம் கிடையாது, அப்பா அம்மா சொத்து அதுக்கு கிடையாது, கொஞ்சிக்க மட்டும் பெண்ணுக்கு, பெண் சொத்து பூரா ஆம்பளைக்கு. அப்படி இருந்தது. அதைத்தான் பெரியார் சொன்னாரு, ஒரே வயிற்றுலதானே அவர் மகளும் பிறக்கிறான் மகனும் பிறக்கிறான், ஏன் அவனுக்கு சொத்து மகளுக்கு ஏன் இல்ல? 2 பேருக்கு கொடு, சரி பங்கு கொடு அப்படின்னு குரல் கொடுத்தாரு. அது 89வது வருஷம் கலைஞர் வந்து நிறைவேற்றினார். அதே மாதிரி 73வது வருஷம் பெரியார் சொன்ன காவல்துறையில பெண்கள்
என்பதை கலைஞர் நிறைவேற்றினார். இப்படி பெண் சமூகத்தை இவ்வளவு போராடி இவ்வளவு பெற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு சொன்னால் இல்லை. காவல்துறையில பெண்களை நியமிக்கணும்னு இன்றைக்கு ஐஜி வரைக்கும் பெண்கள் வந்தாச்சு. ஆனா போன ஆட்சியில பார்த்தோம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி ஒரு பெண், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பார்த்தோம். அந்த எஸ்பியே ஒரு ஐஜியால பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஐஜி ஆன பின்னாடி அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு பாருங்க. அவன் அந்த ஐஜி ஒரு எஸ்பி ஒரு காவல் துறையில தன்னுடைய துறையை சார்ந்த அந்த எஸ்பி இடத்திலேயே தவறான நடந்து வழக்கு நடந்து அது ஹைகோர்ட் வரைக்கும் போய் இப்ப அவங்க அந்த ஆளுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தும் கூட இப்ப அவர் ஜெயிலுக்குள்ள போகல. இதுதான் சட்டம். தப்பிச்சுட்டு வெளியே தான் நிற்கிறார். ஆனா ஒரு காவல்துறையில் எஸ்பியா இருந்தாலும் கூட பெண்ணுன்னா பாதுகாப்பு இல்லை. இந்த தன்மை தொடர்ச்சியா அதே போல இப்ப சொன்னாங்க, பிலோமினா சொன்னாங்க பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற ஈசாவை பத்தி ரொம்ப உயர்வா நீங்களாம் நினைச்சிருப்பீங்க. அது வேணா தியானம் பண்ணிக்கலாம், யோகா பண்ணலாம். அவர் வருஷம் பாத்தீங்கன்னா பெரிய அவர் கோயம்புத்தூருக்கு அடையாளமே அவர் தாங்கிற மாதிரி இருக்கிற நீதிபதி ஜனாதிபதி எல்லாத்தையும் கூட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையவே வளைச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பார்த்தா பெரிய சாமியாரு, அங்க போனா ஒரு பெரிய பக்தியில மூழ்கிடலான்னு எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடக்க தெரியுமா? அவரு மத்திய அரசு தரக்கூடிய திட்டத்துல கோடிக்கணக்கான ரூபாயை வச்சுக்கிட்டு வாங்கிட்டு ஊரக அந்த குழந்தைகளுக்கான பள்ளி ஊரக மருத்துவ திட்டம், விழிப்புணர்வு திட்டம் அப்படின்னு பேர் போட்டு ஒரு வண்டி வரும் பாருங்க. எல்லா இடத்துலயும் ஈசால இருந்து ஒரு வண்டி வரும். அது பார்த்தா இலவசமா மருந்து தர்றோம், இலவசமா குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யறோம் அப்படின்னு கிராம போறதா அந்த திட்டத்துல அந்த வண்டி வரும். அந்த வண்டியில டாக்டர் வருவாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, தொண்டாமுத்தூர்ல ஆலாந்துறையில ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்துல போய் 4 வருஷமா பெண் குழந்தைகளை ஒரு 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தையுடைய வயசு உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைகளை பரிசோதிக்கிறங்கிற பேர்ல அக்கிரமம் பண்ணியிருக்கான் டாக்டர் சரவணன். 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்க பயந்துட்டு இருக்கு. ஏன்னா சமூகம் அப்படி வச்சிருக்கு. சமூகம் என்னன்னு சொல்லும்? குழந்தைங்க தைரியமா சொல்ல முடியுமா? பெண்களே வெளியே சொல்ல முடியாது. காரணம் சமூகம் பெண்களை அந்த பார்வையில் அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு ஆண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும். ஆண்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. அத பயிர்ப்புன்னு ஒண்ணு வச்சிருக்க. அது அர்த்தம் இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. ஆனா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் சொன்னாரு, இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இந்த 4ம் இல்லாத பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள். இந்த 4ம் இல்லான்னா புரிஞ்ச தலை நிமிரக்கூடாது என்றெல்லாம் இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இல்லை, நிமிர்ந்த பார்வையோடு நிமிர்ந்து நடக்கக்கூடிய பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அதான சரி. சும்மா காந்தி சொன்னார்னு ஒரு சொல்லுவான். என்ன தெரியுமா? சுதந்திரம் கிடைச்ச போது உண்மையான சுதந்திரம் எப்பன்னு கேட்டா காந்தி சொல்லியிருக்காரு, எப்ப ராத்திரி 12 மணிக்கு பெண்கள் நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போனா
பாதுகாப்பா போனாங்கன்னாலும் அன்னைக்குதான் சுதந்திரம். அப்ப கூட ஏதாவது இருந்திருக்குமா நம்ம தெரியல. காந்தி இருந்த போது பகல்ல போக முடியுமா? உடம்பு போக நகையை போட்டு பெண்கள் பகல்ல போக முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியுமா நகையை போட்டுட்டு? காந்திய அப்ப ஐயா சொன்னது காந்தி சொல்லியிருக்காரு. காந்தி என்ன சொன்னாரு? அப்படி நகையை போட்டு போக முடியலன்னா சுதந்திரம் இல்லைன்னார். பெரியார் அதைத்தான் சொன்னார் 47லயே. இது சுதந்திரமே இல்லை, இது துக்க தினம்னார் அன்னைக்கு. அந்த வகையில பெண்ணுக்கு அந்த பெண்கள் மாணவிகள் வெளியில வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சமூகம் அவங்க ஆண்களை போல சகஜமா எல்லாத்தையும் எல்லாம் பேசிட முடியாது. அது சமூகம் அப்படி எல்லா வகையிலும் கட்டுப்பாடுங்கிற பேர்ல பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. அவங்களுக்கான சுதந்திரமான சிந்தனை இல்லை. சுதந்திரம் அதனால்தான் ஒன்று சொல்லி வச்சா அவங்களுக்கே தெரியும். பொம்பளை சிரிச்சா போச்சு, பொய்யலை விரிச்சா போச்சு. பெண்கள் சிரிக்க கூடாதுங்க. சிரிச்சா என்னையா கெட்டு போச்சு? அங்க சினிமாவில சிரிச்சா நடிகைய பாராட்டுறான். ஆனா வாழ்க்கையில பெத்த குழந்தை மகள் சிரிச்சா சிரிக்காத. அந்த வகையில நம் சமூகம் எல்லா வகையிலும் கட்டுப்பாடுங்கிற பெயரிலே ஒடுக்கி அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் ஆணாதிக்கம் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பாலியல் பலாத்காரங்களை, வன்புணர்வுகளை பார்த்து கொண்டு வராத செய்தி வராத நாளே கிடையாது. நிமிஷம் இந்தியா பூரா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை தடுக்க வேண்டிய அரசுகள் முழுமையாக தடுக்காத காரணத்தால், அதுக்கு முழுமையான தண்டனைகள் கிடைக்காத காரணத்தால் இன்றைக்கு இந்த பட்டினி போராட்டம் பெண் தோழியர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பெண்களுக்கு மட்டும் பங்கு என்பது அல்ல, குழந்தைகளை பெற்ற தந்தைக்கு பங்கு உண்டு. அதை பாதுகாக்க வேண்டிய, போராட வேண்டிய பங்கு உண்டு. அந்த பெண்களுடைய அண்ணன் சகோதரர்களுக்கு பங்கு உண்டு. அந்த வகையில இது பெண்கள் சமாச்சாரம், பெண்களுக்கானது என்று இல்லாமல் இது மனித சமூகத்துக்கானது, மனித சமூகத்துக்கான தீர்வு காண வேண்டிய பிரச்சனை என்கின்ற உணர்வோடு எல்லோருமே இதுல பங்கெடுத்துக் கொண்டு போராட வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.